ஆதியாகமம் 39வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதித்தார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த யோசேப்பு யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய சொந்த சகோதரர்களால் தன்னுடைய குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டவங்க தான் இந்த யோசேப்பு. ஆண்டவர் இவங்களை முன்குறித்தது நிமித்தம் பல பாடுகளின் மத்தியில் எகிப்து தேசத்தோட அதிபதியாக மாறுறாங்க. யோசேப்பு அதிபதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அடிமையாக போத்திபார் அவங்களுடைய வீட்டில் இருந்தாங்க. யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாங்க. அதனால ஏசப்பா அவங்க கூட இருந்தாங்க. அதனால அவங்க இருந்த இடத்துல கூட ஒரு ஆசீர்வாதம் காணப்பட்டுச்சு. ஒரு கஷ்டப்பட்டு வாழ்கிற ஒரு அடிமை நிமித்தம் அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் காணப்பட்டுச்சு. இந்த கஷ்டத்து மத்தியில் கூட யோசேப்பு ஆண்டவர் கூட இணைந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். அதன் நிமித்தம் அந்த அடிமை நிமித்தம் அந்த வீட்டில் ஒரு ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம், இன்னும் பாதுகாப்பு இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் கூட ஏதோ ஒரு உபத்திரத்தின் பாதையில், கண்ணீரின் பாதையில், ஒரு கஷ்டத்தின் பாதையில் கடந்து போகலாம். அதன் மத்தியில் கூட ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டு அவர் கூட வாழும்போது ஏசப்பா உங்கள் கூட இருப்பார். அவருடைய கிருபை உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கி உங்கள் குடும்பம் கூட உங்களை ஒதுக்கி வச்சுருக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்கள் குடும்பம் கூட உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படும். ஏசப்பா அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்பு எப்படி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஏசப்பா கூட இணைந்து வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் உங்களை வாழ்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் நிமித்தம் உங்கள் தேசம், உங்களுடைய குடும்பம், இன்னும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஏசப்பா விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.